எவ்வளவு கவலைகள் பாரங்கள் இருந்தாலும் ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றி சமாதானத்தினால் நிரப்புவார். என் விண்ணப்பத்தை கேட்டீரையா, என் கண்ணீரை கண்டீரையா, எனக்குதவி செய்தீரையா, உன் பிள்ளையாய் நான் வாழ்ந்திட. ஒவ்வொரு நாளும் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டு உங்க கண்ணீரை காண்கிறதையும் உங்க கூட இருக்கிறார். இந்த மாதம் முழுவதும் என்ன காரியங்களுக்கெல்லாம் ஜெபிக்கிறீங்களோ எல்லாவற்றுக்கும் பதில் கொடுக்கிற தெய்வமா இங்க கூட இருக்கிறார். எங்களோட சேர்ந்து உற்சாகமா கரங்களை தட்டி பாடி துதிக்கலாமா? ஏல் ஒலாம் தெய்வமே, சதா காலமும் உள்ளவரேன்னு சொல்லி உற்சாகமா பாடி துதிக்க துதிக்க ஒரு பெரிய சந்தோஷம். ஆரம்பிக்கலாமா? சதா காலமும் உள்ள தெய்வம் அவர் அருகில நின்று கொண்டிருக்கிறார். சந்தோஷமா என் விண்ணப்பத்தை கேட்பவரே, வனாந்திரமான என் வாழ்க்கையை நீரோச்சாய் மாற்றின தேவன் நீரே. வனாந்திரமான என் வாழ்க்கையை நீரோச்சாய் மாற்றின தேவன் நீரே. எதிரிகள் வெள்ளம் போல் வந்தாலுமே துணை நின்று ஜெயிக்கும் தேவன் நீரே. எதிரிகள் வெள்ளம் போல் வந்தாலுமே துணை நின்று ஜெயிக்கும் தேவன் நீரே. ஒலாம் தேவனே, சதா காலமும் உள்ளவரே. துதிக்க ஆரம்பிக்கலாமாம். ஒலாம் தேவனே, அவருடைய நாமங்களை சொல்லி அவர் ஏல் ஒலாம் தெய்வன். ஆமென். ஏல் ஒலாம் தேவனே, சதா காலமும் உள்ளவரே. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, ஒலாம் தேவனே, நீரென்றும் உயர்ந்தவரே. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் அவருடைய கிருபை நம்மை விட்டு ஒருபோதும் விலகவில்லை. அவருடைய கிருபையினை அப்பா அவங்க ஒவ்வொரு நாளும் கிருபையினால நிரப்புகிற தெய்வம், இந்த கிருபையினால சூழ்ந்து கொள்கிற தெய்வமா என் கூட இருக்கிறீங்களேன்னு சொல்லி துதிக்கலாமா? மரண இருளில் நான் நடந்தாலுமே பொல்லாப்புக்கு நான் பயப்படனே. மரண இருளில் நான் நடந்தாலுமே பொல்லாப்புக்கு நான். எதிரிகள் வெள்ளம் போல, எதிரிகள் வெள்ளம் போல் வந்தாலுமே துணை நின்று ஜெயிக்கும் தேவன் நீரே. எதிரிகள் வெள்ளம் போல் வந்தாலுமே துணை நின்று ஜெயிக்கும் தேவன் நீரே. ஒலாம் தேவனே, சதா காலமும் உள்ளவரே. சொல்லலாமாம். ஒலாம் தேவனே, நீரென்றும் உயர்ந்தவரே. ஏல் ஒலாம். அப்படியே உங்க வீடுகள்ல இருந்து ஆண்டவரை நோக்கி பார்த்து துதிக்க ஆரம்பிக்கலாமா? என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை துடைப்பவரே, நீரென்றும் உயர்ந்தவரே. நீரென்றும் உயர்ந்தவரே, நீரென்றும் உயர்ந்தவரே, நீரென்றும் உயர்ந்தவரே. ஆமென்.
உங்க விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்கிறவர், உங்க கண்ணீரை துடைக்கிறவர். உங்க வீடுகளை நின்று கொண்டிருக்கிறார், உங்க அருகில நின்று கொண்டிருக்கிறார். அப்படியே கண்களை மூடி, பா இந்த மாதம் முழுவதும் எனக்கு புது கிருபைகள் வேணும், புதிய கிருபையினால என்னை சூழ்ந்து கொள்ளுங்க, உங்க கிருபை இருந்தா போதுன்னு சொல்லி அப்படியே கண்களை மூடி ஒவ்வொரு நாளும் நம்ம நிற்பது நிர்மூலமாகாது இருக்கிறதும் கர்த்தருடைய கிருபை. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. அவைகள் ஒவ்வொரு நாளும் புதியவைகளா இருக்கிறது, புதிய புதிய கிருபையினால. எப்படி ஒவ்வொரு நாளும் புதிய நாளை நம்ம பார்க்கறது போல ஒவ்வொரு நாளுக்கேற்ற கிருபைகளை தருகிற தெய்வம். நேற்றைய கிருபையில இந்த நாள்ல புதிய கிருபையினால நிரப்புவதற்கு ஒரு ஆயத்தமா இருக்கிறார். எங்களை நேர்வழியாய் நடத்துகிற தெய்வம். மரண இருளின் பள்ளத்தாக்குல நடந்தாலும் பொல்லாப்புக்கு விலக்கி எங்களை பாதுகாக்கிற தெய்வம். இந்த நாளுக்கேற்ற, இந்த மாதத்திற்கேற்ற புதிய கிருபையினால் எங்களை நிரப்பிடுங்கன்னு சொல்லி ஆவியான ஒரு ஆண்டவரை நோக்கி பார்த்து கேட்கலாமா? கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. அவரை இயேசுவை கொண்டதுதான் சொந்தம். ஆமென். கண்களை மூடி, பா எங்க பாக்கியம் நீங்கப்பா. நேர்வழியாய் நேர்வழியாய் என்னை நடத்தினீ, நீதியின் பாதையில் நடத்தினீ. நேர்வழியாய் என்னை நடத்தினீ, நீதியின் பாதையில் நடத்தினீ. காரியம் வாய்க்க செய்தீ, என்னை கண்மணி போல் காத்திட்டீர். உங்க காரியங்கள் எல்லாம் ஒரு வாய்க்க பண்ணுகிற தெய்வம். உங்களை கண்ணின் மணியை போல காக்கிற தெய்வமே. என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதின் பாக்கியமே. ஆண்டவரை பார்த்து சொல்லலாமா? இதை விட பெரிதான மேன்மை வேறொன்றும் எனக்கு இல்லப்பா. நீங்க தான்ப்பா உங்களை சொந்த ரட்சகரா நான் ஏற்றி கொண்டிருக்கிறேனே. இது ஒரு பெரிய பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. நம்ம பாதைகள் சறுக்கும் போதெல்லாம், மரண இருள் நடக்கும் போதெல்லாம் நமக்கு வெளிச்சமாய் தீபமாய் கூட நடந்து வருகிறார் அல்லவா? நம்ம பாரமெல்லாம் நீக்கி பாடி மகிழ பண்ணுகிற தெய்வம். எவ்வளவு கவலைகள் இக்கட்டு நெருக்க இருந்தாலும் கர்த்தருக்குள்ள களி கூர்ந்து பாடி மகிழ பண்ணுகிற தெய்வமா இருக்கிறார்ல. கண்களை மூடி அவரை நோக்கி பார்த்து, ராஜா என்ன சந்தோஷத்தினால நிரப்பிடுங்கன்னு சொல்லி கேட்கலாமா? புதிய கிருபையினால நிரப்பிடுங்க. பாதங்கள் சறுக்கின வேளையில் மதராத கரம் நீட்டி தாங்கினீ. பாதங்கள் சறுக்கின வேளையில் பதறாத கரம் நீட்டி தாங்கினீ. பாரமெல்லாம் நீக்கினீ, என்னை பாடி மகிழ செய்தீ. பாரமெல்லாம் நீக்கினீ, என்னை பாடி மகிழ வைத்தீ. என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதின் பாக்கியமே. இதை விடவும் பார்த்து சொல்லலாமா? நீங்க எனக்கு சொந்தமாய் இருப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம். எனக்கு நீங்க தகப்பனாய் இருப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம். புது கிருபைகள், புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. ஆண்டவரை பார்த்து, புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதி. என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதின் பாக்கியமே. இவ்வளவு பெரிய பாக்கியத்தை எங்களுக்கு
அவருடைய அன்பை எண்ணி அப்படியே இருதயத்திலிருந்து நன்றி செலுத்திக் கொண்டே புதிய கிருபையினால இடை கட்டுங்கப்பா, புதிய பலத்தினால சூழ்ந்து கொள்ளுங்க ராஜா. எல்லா சோர்வுகள் கவலைகள் இயேசுவின் நாமத்தினாலே மாறுவதாக. நீங்க எங்களுக்கு சொந்தமாய் தாயும் தகப்பனுமாய் எங்களை நடத்துகிற ஒரு மெய்ப்பராய் கூட இருக்கிறீங்களப்பா. நாங்க ஒருபோதும் தாழ்ச்சி அடைவதில்லை. எவ்வளவு மரண இருள் வந்தாலும் பொல்லாப்புக்கு விலக்கி மீட்கிற தெய்வமாய் கூட இருப்பதற்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. ஒவ்வொருவரையும் அப்படி பலப்படுத்திடுங்கப்பா, பாதுகாத்து கொள்ளுங்க. நீங்க அப்படி செய்கிற கிருபை இறக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆராதனை எடுக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென்.